விஷயங்கள் சொல்கிற வார்த்தை கூட சில டைம் கேட்குறோம், கேட்காம போகிறோம். அவங்களுக்காக நம்ம பணிந்து போகிறோம், பணியாமல் போகிறோம், இல்லை அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், பண்ணாமல் போகிற மாதிரி. ஆனால் உண்மை என்னை படுத்த ஆண்டவருக்கு, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நம்ம வணங்குறோமா, அவரோட வார்த்தையை செவி கொடுக்குறோமா, அவர்கிட்ட கட்டளைகளை மீறுறோமா, நடக்கிறோமா செய்து பாருங்க. ஆனால் பைபிள் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகரையாகிய கர்த்தர். பாருங்க, அப்போட வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கவனிக்கும் போது, அவர் கட்டளை கரெக்டாக பின்பற்றும் போது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு துக்கமோ வராது. ஸோ நம்மளும் ஆண்டவர்கிட்ட நல்லா கீழ்படும் போது அவரும் நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார்.